ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதம் வசனம் 5. தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தீங்கு நாளிலே ஆண்டவரே, உம்முடைய கூடார மறைவுக்குள்ளே கர்த்தர் எங்களை ஒளித்து வைத்து பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, கண்மலையின் மேலே எங்களை உயர்த்துகிற தேவனாய் இந்த நாளில் எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே அடைக்கலம் கொள்ளும் பொழுது ஆண்டவரே, கர்த்தரை தங்களுடைய வெளிச்சமாக்கி கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிற தேவனாய் இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். தங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே, தேவனை பிரதிபலிக்கும் பொழுது, தேவனை முன்பாக வைக்கும் பொழுது ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எத்தனை கூட்டம் கூடினாலும் உம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய சட்டைக்குள்ள நீங்க ஒளித்து வைத்து பாதுகாக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை மனிதர்கள் உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே எழும்பி இருந்தாலும், ஆண்டவரே, சத்துருவின் கிரியைகள், போராட்டங்கள், மாந்திரிகத்தின் வல்லமைகள் உம்முடைய பிள்ளைகளை அச்சுறுத்துவது போல காணப்பட்டாலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, கர்த்தருடைய அடைக்கலமானது போதுமானதா இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் எதை குறித்தும் பயப்படாதபடிக்கு ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்து தேவனுடைய சமூகத்தை நித்தமும் தேடி ஆண்டவரே, கர்த்தரை தங்களுக்கு முன்பாக வைத்து ஆண்டவரே, தங்களுடைய பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிற வேத வசனத்தை விடாமல் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய போராட்ட நேரங்களிலும் தீங்கான நேரங்களிலும் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், பயப்படுத்துகிற சூழ்நிலைகள் உருவாகிற நேரங்களிலும் உம்முடைய பிள்ளைகளை அணுகாதபடிக்கு கர்த்தர் வேலையடைத்து பாதுகாப்பீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நல்ல கிருபையை கர்த்தர் அருளி செய்றீங்கப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். பாதுகாக்கிறது மாத்திரமல்ல, கண்மலை மேல உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உயர்வான அடைக்கலமும் உயர்வான ஆசீர்வாதமும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டுப்பா. அதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.